இருக்கும். ம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வியாழக்கிழமை குருவாரம் நம்ம ஆச்சாரியோட ஆர்த்தி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தோம். எடுத்து வச்சிருக்கோம் நம்மளாம். ரொம்ப தேங்க்ஸ் கலாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. குணசேகரன் ஜி சொல்றீங்களா? Thank you, sir. மியூட்டா இருக்கேள் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. குணசேகரன் ஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓம் भीष्मद्रोणतडा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी उत्तीर्णा खलु पाण्डवैरणनदी दैवत्तकेशवः. ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப அழகா இருந்தோம். இந்த சாகரத்துல இருந்து நம்மளை அழிச்சுன்னு போறதுக்கு பகவான் காத்துன்னு இருக்கார். நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கு முன்னாடி நாளைய பத்தி ஒரு சின்ன இது. நாளைக்கு நாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, எல்லாருமே எவ்வளவு சாதகர் இருக்காலும் எல்லாருமே குரூப்பா 2வது அத்தியாயத்தோட சஸ்வர் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். 72 ஸ்லோகங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். எப்படி 72 ஸ்லோகங்கள் சொல்றச்ச மனசுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குங்கிற ஒரு அனுபவம் எனக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கிடைக்கிறது. அதே அனுபவம் எல்லாரும் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நாளைக்கு எல்லாரும் அதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ. 2வது அத்தியாயத்தை 72 ஸ்லோகங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி சொல்ல வருதுன்னு நம்ம பண்ணினாதான் நமக்கு தெரியும் எப்படி வருங்கிறது. எல்லாரும் நல்லா சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். அதுல ரூல்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்லைடு போட்டிருப்போம். ஸ்லைடு பார்த்துட்டு சொல்லணும். அந்த ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடு போறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த ஸ்லோகம் எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறோம் நம்ம. சில பேர் ஃபாஸ்டா சொல்லுவா, சில பேர் ஸ்லோவா சொல்லுவா. எல்லாரும் ஒரு ஸ்லைடு முடிச்ச அப்புறம் அடுத்த ஸ்லைடுக்கு போகணும். அதுக்கு தகுந்தாப்ப வேற யாராவது முதல்லயே ஜம்ப் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி முதல் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ அப்புறம் முடியவே முடியாது. ஸோ எல்லாரும் அதை மட்டும் கவனத்துல வச்சுட்டு 72 ஸ்லோகங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு எல்லாம் சேர்ந்தாப்புல எல்லாரும் சேர்ந்து 72 ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயத்தோட சஸ்வர் மாதிரி சொல்லலாம். அதான் எனக்கு ஒரு ஆசை. அது நாளைக்கு அது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் போலாம். 6 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் இந்த கர்மயோகத்துல. 3வது அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம். நிறைய விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. நிறைய வந்துட்டே இருக்கும். இந்த லேர்னிங்ஸ் அப்படியே கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கத்துட்டோம்னா நல்லா வரும். 6 ஸ்லோகங்களை முதல்ல ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட 3 ஸ்லோகங்களுக்கு போகலாம். அவதரணிகா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद्भगवद्गीता अथ तृतीयोऽध्यायः.
अर्जुन उवाच ज्ञायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मान् नियोजयसि केशव व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम् श्रीभगवानुवाच लोकेऽस्मिन् विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनाम् न कर्मणामनारम्भान्नैष्कर्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति न हि कश्चित् क्षणमपि जातु तिष्ठत्य कर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्वप्रकृतिजैर्गुणैः कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा மித்யாச்சார உச்சியதே. யார் வந்து அடக்கிண்டு கர்ம இந்திரியங்களை அடக்கிண்டு இருக்காளோ அவ வந்து ஒரு கபடன் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு தான் இன்னையோட 7வது ஸ்லோகம். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகமசக்தः ஸ விசிஷ்யதே. யார் து ஆனால் இந்திரியாணி இந்திரியங்கள் மனசா மனத்தால் நியம்ய கட்டுப்படுத்தி ஆரபத்தே தொடங்குவது அர்ஜுன கர்மேந்திரியை இந்திரியங்களால் கர்மயோகம் அசக்தக பிணைப்பில்லாமல் ச அவர் விசிஷ்யத்தே சிறந்தவர். ஆனால் யார் தன் மனதை கட்டுப்படுத்தி தன் கர்ம இந்திரியங்களால் பிணைப்பில்லாமல் கர்மயோகம் செய்கிறாரோ அவர் சிறந்தவர். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். யஸ்த்வின் இருக்கு. யஸ்வின் இல்ல யஸ்த்வின். யஸ்த்விந்திரியாணி மனசா இசித்துவ மாதிரி இன்னுதர 3 இருக்கு. எல்லாமே 3 சேர்ந்து வருது. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன நியம்யாயமில்லாகத்துக்கு ரபதே ரபதே இல்ல ரபதே தேர்ஜுன பார்க்கிறது. கர்மேந்திரியை கர்மயோகம் கர்மேந்திரி மேந்திரி இன்னுதர வருது. மேந்திரியை அது எய்க் இல்ல யை கர்மயோகம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா கர்மயோக மசக்த இம்மண்ட சேர்த்துண்டு மசக்த விசிஷ்யதே. மசக்த இக்கண்டனால சமையல் ஆகாது. மசக்த விசிஷ்யதே சிஷ்ய அப்புறம் விசிஷ்யதே. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகமசக்தः ஸ விசிஷ்யதே. 4வது ஸ்லோகத்துல பகவான் வந்து கர்மங்கள் செய்யணும். நம்ம கர்மயோகத்திலயா இருக்கட்டும் ஆர் ஞான யோகமா இருக்கட்டும், எந்த மாதிரி யோகம் பண்ணாலும் கர்மங்கள் பண்ணிதான் ஆனும். 5வது ஸ்லோகத்துல சொல்றோம், யாராலுமே ஒரு க்ஷணமும் எந்த நிலையிலும் கர்மங்கள் பண்ணாம செய்ய அகர்மணமா இருக்க முடியாது அப்படிங்கிற 6வது ஸ்லோகத்துல யாராவது தன்னோட இந்திரியங்கள்லாம் அடக்கி வச்சுண்டு அகர்மணம் அவர் செயலின்மையில இருந்தானா அவர் ஒரு கபடன் அப்படிங்கிற. சோ வெறும் கர்மங்களை விட்டு கொடுக்கறது வந்து யோகம் இல்லை.
எது நிஜமான யோகம்ங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்ய. மனசானா மனசு, அறிவு, புத்தி, அகங்காரம் எல்லாமே தான் மனசாகல. நமக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள், வெளியிந்திரியங்கள் தான் நமக்கு தெரியும். இது உள்ளுக்கிற இந்திரியங்கள், மனது, புத்தி, அறிவு, அகங்காரம் எல்லாத்தையுமே. மனசா இந்திரியாணி. இந்திரியாணி எல்லா 10 இந்திரியங்களும். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாமே. இந்த எல்லாத்தையும் மனசால நியமிய கட்டுப்படுத்தினா, அந்த கட்டுப்பாடு நியமியத்தோட இருந்தோம்னா ஒரு சாதகருக்கு புரியும். தன் மேல ஒரு இருக்கிற அந்த பிணைப்பு விட்டுட்டு, தன்னோட தேகத்து மேல இருக்கிற பிணைப்பு விட்டுட்டு, நம்மளோட இந்திரியங்களும் மனசு மேல இருக்கிற அந்த பிணைப்புகள் எல்லாம் விட்டுடலாம். ஏன்னா மனசு மேல ஒரு கட்டுப்பாடு இருந்ததுன்னா, எந்த மாதிரி ஒரு கர்மங்கள் பண்ணுங்கிறதுல நமக்கு ஒரு கட்டுப்பாடு வரும். அதனால மனசை கட்டுப்பாடுறது தான் முக்கியமே தவிர, இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இந்த இந்திரியங்கள்லாம் எப்ப ஒரு கட்டுப்பாடுல வரும்னா, பிணைப்பு இல்லைன்னா தான். பிணைப்பு இல்லாம ஒரு சாதகர் கர்மத்தை பண்ணியிருந்தோம்னா, நம்ம மேல இந்திரியங்கள் மேல, ஞானேந்திரங்கள், கர்மேந்திரியங்கள் ரெண்டு மேலையும் மனசால நம்ம நியமம் பண்ணா கர்மயோகம் பண்ணலாம். வெறும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா, ஒரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. அது ஒரு கபடமான ஒரு விஷயம் அப்படின்னு போன ஸ்லோகத்தை சொல்ற. இதுல என்ன சொல்றேன்னா, கர்மங்கள் பண்ணணும். ஆனா இந்த இந்திரியங்கள் மேல மனசால கட்டுப்பாடு வச்சுன்னு பண்ணணும். எந்த மாதிரி கர்மம், அப்ப அந்த மாதிரி மனசால அதை கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா, நமக்கு எது நியமிய, எதெல்லாம் நமக்கு பண்ணணும்னு இருக்கிற கர்மங்கள் இருக்கோ அது நம்மளால பண்ண முடியும். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். ஏன்னா மனசு அந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, நியமிய கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அசக்த அசக்த அசக்தன்னா ஒரு பிணைப்பு இல்லாம. ஒரு மனுஷன் கர்மங்களோட ஒரு பந்தம் வச்சுட்டு இருக்கா, இல்லைன்னா அந்த கர்மங்களோட பலனோட ஒரு பந்தம் வருது. ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. கர்மங்கள் மேலேயும் தான் நமக்கு ஒரு பந்தம் இருக்கு. கர்மங்களும் நம்மள ஒரு ஒரு பிணைப்பீடுலாம் இருக்கு. ஏன்னா அந்த பலன் மேல இருக்கிறதுனால, இதான் ருசியா இருக்கு அப்படின்னா, இந்த ருசிக்காக நம்ம போறச்சுன்னா அந்த கர்மங்கள் நம்ம என்ன பண்ணுமோ அந்த ருசிக்காக பண்றோம். அந்த கர்மங்களோடய நம்ம பிணைச்சுட்டு இருக்கோம். அது பண்ணாதானே நமக்கு இது கிடைக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுன்னா அந்த கர்மங்களோடய நமக்கு ஒரு பிணைப்பு வந்துருது. இந்த கர்மங்களோட பிணைப்பும் கர்ம பலன்கள் இருக்கிற பிணைப்புக்கு மேல அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை கட்டுப்படுத்த சொல்லு. இந்த பிணைப்ப அசக்தா, இந்த சக்தான பிணைப்பு, அசக்தான பிணைப்பு இல்லாம இருக்கிறது. இந்த கர்மங்களோட பிணைப்பு இல்லாம அதோட பலன்களோட பிணைப்பு இல்லை. அது மேல கர்மங்களையும் பலன்களையும் விட்டு கொடுக்க வேண்டாம். எதை விட்டு கொடுக்கணும்? இந்த பிணைப்பை தான் விட்டு கொடுக்கணும். இந்த பிணைப்புகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம பண்ண கர்மங்களும் அதோட பலன்களையும் நம்ம பிணைப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்புறம் நமக்காக பண்றது இல்லைன்னு ஆயிடுது இல்லையா? அப்புறம் உலகத்துக்காக பண்றது.
உலகத்தோட சுபக்ஷைக்காக பண்றது. உலகம் நல்லா வரணும். உலகத்துல நம்மளும் இருக்கோம். நம்மளோட சுபக்ஷம் தான் அதுல. நம்மளோட சுபக்ஷம் என்னது? பகவானோட சேருது. பலன் இல்ல. சோ அந்த மாதிரி இந்த ஒரு பிணைப்பு இல்லாம அசக்த மனசை கட்டுப்படுத்தி கர்மங்கள் பண்ணோம். அசக்த பிணைப்பு இல்லாம பண்ணோம். இந்திரியங்கள் மேலயும் இந்திரியத்திலிருந்து வர பொருட்கள் மேலயும் ஒரு கட்டுப்பாடு மனசால வச்சுண்டு அசக்த பிணைப்பில்லாம பண்ணோம். அந்த மாதிரி பண்ணாதான் கர்மயோகம். இந்த கர்மயோகம் பண்ணானா நம்ம நல்லா சிந்திக்கிறவா இருக்கா. கர்மயோகம் பண்ணானா கம்ப்ளீட்டா ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடும். ஒரு பிணைப்பில்லாம வந்துடும். ஒரு நம்மளால ஒரு பந்தமும் இருக்காம இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஞான யோகம் பண்ணோம்னா நம்ம சித்த நிலையை அடைய முடியும். ஞான யோகம்ங்கிறது என்னது? நம்ம நான் இல்ல, நான் கர்த்தா இல்ல, இது நான், இந்த உடம்பு நான் இல்ல, நான் வேற, இந்த உடம்பு வேற, நான் அழியாதது, எனக்கு ஒரு ஒரு மாறுதலும் இல்லாத ஒரு இது, தேகம் அழியக்கூடியது, மாறக்கூடியது, அது ஞான யோகம். அந்த ஞான யோகம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம கர்மயோகம் ஒழுங்கா பண்ணோம்னா அந்த அசக்தமோட ஒரு பிணைப்பில்லாம, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம, ஒரு பந்தம் இல்லாம நம்ம கர்மங்களை பண்ணோம்னா, இந்த கர்மம் பண்றது அந்த அட்டாச்மெண்ட் விட்டு போறது நமக்கு என்ன ஆகுது? நமக்கு இல்ல அப்படின்னு வந்தோடனே இது நம்மளே இல்ல அப்படிங்கிற ஒரு அப்பதான் அந்த ஞானம் நமக்கு வரும். சும்மா சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. நான் இது இல்ல, இது நான் இருக்குள்ள ஜீவாத்மா தனி, நான் இந்த தேகம் தனி அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி யோசிக்கவே முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு நம்ம வரல இன்னும். ஞானிகள் முனிகள்லாம் அந்த அளவுக்கு வரலாம். அவ இந்த ஞான யோகம் பண்ணி அவளால பகவானுக்கு பகவான்கிட்ட அடைய முடியும். ஆனா நம்மளால அப்படி இல்ல. நமக்கு இந்த ஞான யோகம் வரணும்னா இந்த அசக்தம் முதல்ல வரணும். அசக்தம் வந்தானே நம்ம கர்மங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த அசக்தம் வரும். கர்மங்களே பண்ணாம இருந்தோம்னா அசக்தம் வராது. அசக்தம்னா பிணைப்பில்லாம இருக்கிறது. அது எப்போ வரும்? அது நம்ம பண்ணிட்டே இருந்தாதான். அப்பதான் நமக்கு அது இன்னொருத்தருக்காக பண்றோம், நமக்காக பண்ணல அப்படின்னு அந்த ஒரு பிணைப்பு இல்லாம நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கச்சுதான் நமக்கு இந்த எல்லாத்துக்குமே ஒரு கர்ம பந்தங்கள் நம்மளை விட்டுட்டு போகும். அப்ப அந்த பந்தங்கள் எல்லாம் போச்சு, அது நான் இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானமும் நமக்கு வரும். ஸோ இந்த கர்ம யோகம் ஞான யோகம் ரெண்டும் சேர்ந்துன்னு நம்மளால பகவானுக்கிட்ட போக முடியும். ஸோ எல்லாத்துக்குமே முக்கியம் இந்த அசக்தம். கர்மேந்திரியை கர்மயோகம் ஆரபத்தே. கர்மேந்திரியை எல்லா 10 இந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் 10 கர்மேந்திரியங்கள். ஏன்னா வெறும் கர்மேந்திரியங்களை வச்சுன்னு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஞானேந்திரியங்களும் வேணும். பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, தொடறதுக்கு, அதெல்லாம் இருந்தாதான் இந்த பாக்கி கர்மேந்திரியங்களும் உணர்ந்தது. 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் சேர்ந்திருந்தா கர்மேந்திரியங்கள் இங்கே சொல்றது. சோ இந்த கர்மேந்திரியங்களை வச்சுண்டு கர்மயோகம் பண்றது. கர்மயோகம் பண்றதுன்னா இன்னொருத்தருக்காக பண்றது, தனக்காக பண்ணல. இப்ப இந்த இன்னொருத்தருக்காகன்னு நம்ம தேகமே இன்னொருத்தருன்னு ஆயிடப்படுமா. இன்னொருத்தருக்காக பண்றது, இன்னொருத்தருக்கோட பலனுக்காக பண்றது. ஏன்னா நம்ம பலனை எதிர்பார்க்காம பண்றது. சோ இந்த பலன் இன்னொருத்தருக்காக அப்படின்னோன்னா நமக்கு இந்த பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு அசக்தத்தோட பண்ணோம்னா நம்மளால நம்ம பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அப்பதான் நமக்கு வரும். சோ நம்ம கர்மங்கள் நமக்கு நியமிக்கப்பட்ட கர்மங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால
பகவான் மோட்சத்தை நமக்கு அடையணும்னா இதுதான் ரொம்ப அழகான வழி. கர்மங்கள் பண்ணிதான் ஆகணும். கர்மங்கள் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கர்மங்கள்னா என்ன? நமக்கு நியமிக்கப்பட்ட கர்மங்கள். அந்த கர்மங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அசக்தத்தோட, அதோட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம. இப்ப வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே யாருக்கும் நமக்கு மோட்ச நிலை அடையணும் எல்லாத்தையும் நம்ம பண்ற செயல்கள்லாம் நிறுத்திடணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அந்த செயல்கள்லாம் பண்றதுனாலதான் நமக்கு வந்து நமக்கு மோட்ச நிலை வருதில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த செயல்கள் பகவான் திருப்பி திருப்பி அதான் சொல்றாரு. இந்த செயல்கள்னால, கர்மங்கள்னால அது வந்து ஸ்டாப்பேஜ் இல்லை. அது வந்து நம்மளை நிறுத்துறது இல்லை. எது நம்மளை நிறுத்துறதுன்னா அதோட நிற்கிற பிணைப்பு தான். அந்த ஒரு பந்தம், ஒரு ஒரு பிணைப்போட நம்ம பண்றதுனாலதான் இதெல்லாம் வருது. இந்த பிணைப்பெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தருக்காக பண்றோம். அவா வந்து இந்த கபடங்களை மேல அதோட விசேஷமானது. யார் வந்து எல்லாத்தையும் வேலையே பண்ணாம, கர்மங்களே பண்ணாம எல்லாத்தையும் அடக்கிண்டு வைக்கிறவாளோட இந்த மாதிரி கர்மங்கள் ஒரு பிணைப்பில்லாம பண்றவா வந்து மேலானவர். 5வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கச்சு அர்ஜுனன் கேட்கிற, எது நிச்சயமா சொல்லு, எது வந்து சிரேஷ்டமான சந்நியாச யோகமா கர்ம யோகமா அப்படிங்கிற, சந்நியாசமா யோகமா அப்படிங்கிறச்ச பகவான் சொல்ற ரெண்டுமே மோட்ச நிலை கழிச்சுன்னு போகும். ஆனா கர்ம யோகம் தான் விசேஷமானது அப்படிங்கிற. அதே மாதிரிதான் இங்கேயும் கர்மயோகி தான் சிரேஷ்டமானது அப்படிங்கிற. கர்மயோகி, கர்மனா டியூட்டி, கர்த்தவியம். கர்த்தவியம்னா எப்படி வருதுன்னா நம்மளுக்கு நியமித்திருக்கிற கர்த்தவியங்கள், நம்மளால இந்த வேதங்கள்னால சாஸ்திரத்தினால வர கர்த்தவியங்கள், நம்ம உலகத்துக்காக பண்ண வேண்டிய கர்த்தவியங்கள். நம்ம உலகத்துக்காக பண்ண வேண்டிய கர்த்தங்கள் நம்மளோட எந்த வர்ணத்துல இருக்கோம், எந்த மாதிரி ஸ்திதியில இருக்கோம், எந்த நிலையில இருக்கோம், அது மாதிரி நம்மளோட உலகத்துக்காக பண்ற கர்த்தவியங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் கர்மங்கள். யோகம்னா என்னது? கர்மங்கிறது இது. யோகம்னா சமத்துவம், யோக உச்சியத்தை. அது சமத்துவத்தோட பண்றதுதான் கர்ம யோகம். அதாவது நம்மளோட கர்த்தவியங்களை சமத்துவத்தோட, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதனால சமதுக்க சமசுக்க, சுகம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, துக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் சமமா இருக்கிறது தான் யோகம். கர்ம யோகங்கிறது நம்மளோட டியூட்டிஸ், நம்மளோட கர்த்தவியங்களை நம்ம பண்றதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகம் பண்றதுதான் சிரேஷ்டமானது அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நியதங் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மணः ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணः. நியதம் நியமிக்கப்பட்ட, குரு செய்வது, கர்மங்கள், துவம் நீ கர்மங்கள், ஜாயக சிறந்த, ஹி நிச்சயமாக, அகர்மணக செயலின்மை, ஷரீர யாத்ரா ஷரீரத்தின் யாத்திரை, அபி கூட, ச மற்றும், தே உன், ந பிரசித்தியே நடத்த முடியாது, அகர்மணக செயலின்மை. நீ நியமிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்மம் அகர்மத்தை விட சிறந்தது மற்றும் அகர்மணத்தினால் சரீர யாத்திரையை கூட நடத்த முடியாது. பகவான் சொல்ற ஒரு ஷனா பார்க்கலாம். நியதங்குரு கர்மத்வங், நியதங்குரு தங் இங்கு வரணும்னாக்கா வருதுனால கர்மத்வங், அது இங்கு கர்மத்வங் மேல் ராகத்திற்கு மத்வங் கர்ம ஜ்யாயோ ஹ்யகர்மணः கர்மஜ்யா மஜ்யா மேல் ராகத்திற்கு யோஹ்ய யோ மேல் ராகத்திற்கு
कर्मणः शरीरयात्रा पिचते शरीर री நெடில் எழுத்து அப்புறம் யாத்ராபி யாத்ரா அதுவும் நெடில் எழுத்துகள் பிச்சதே நப்ரசித்தியே நப்ர நாமலாக சித்தியே இது மூணு இருக்கு நப்ரசித்தியேத கர்மணः ஏத முதல்ல த வருது அப்புறம் த வருதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் கவனிச்சுன்னு சொன்னா கரெக்டா இருக்கும் நியதங்குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோஹ்ய கர்மண शरीर यात्रा पिचते न प्रसिद्धेद कर्मणः அர்ஜுன் கேக்குற ஏன் இந்த மாதிரி ஒரு கோரமான எனக்கு என்ன ஒரு கர்மம் பண்ண சொல்ற அப்படிங்கிறதுக்கு யாராலுமே கர்மங்கள் பண்ணாம எந்த க்ஷணமும் இருக்க முடியாது கர்மங்கள் நம்ம அடக்கி வச்சிருந்தோம்னா அது ஒரு கபட நிலை ஆனா கர்மங்களை ஒரு அசக்தத்தோட பண்ணானா அதான் விசேஷமானது சொல்லிட்டு இந்த இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் உன்னோட கர்மத்தை நீ பண்ணு அப்படிங்கிற நியத்தம் குரு கர்மத்துவம் நியத்தம் உனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மத்தை நீ பண்ணணும் எந்த மாதிரி நியத்தம்னா என்ன எதெல்லாம் நமக்கு பண்ண கொடுத்திருக்கா ஒண்ணு நம்மளோட சாஸ்திரத்துல என்னெல்லாம் எழுதியிருக்கோ அந்த மாதிரி கர்மங்கள் உபவாசம் இருக்கிறது பகவானை பூஜை பண்றது யாத்திரைகள்ல போறது இதெல்லாம் சாஸ்திரத்தினால வந்த கர்மம் இன்னொரு கர்மங்கள் என்னன்னா நமக்கான கர்த்தவியங்கள் அந்த கர்த்தவியங்கள் எது மாதிரி இருக்குன்னா ஒண்ணு தன்னோட வர்ணத்து மேல இருக்கு இன்னொன்னு நம்மளோட ஆசிரமத்து மேல இருக்கு நமக்கு இருக்கிற சுற்று சூழ்நிலை பொறுத்து இருக்கு இந்த மாதிரி இந்த நம்ம நம்ம இப்ப இருக்கிற நிலையை பார்த்தா நமக்கு இது பக்கத்துல இருக்க நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பத்தி இருக்கு நம்மளோட டியூட்டிஸ் நம்மளோட கர்மங்கள் வேலை பண்ணணும் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும் ஒழுங்கா நம்ம உடம்பை பார்த்துக்கணும் இதெல்லாம் கர்மங்கள் இதெல்லாம் நம்மளோட கர்த்தவியங்கள் சாஸ்திரங்கள்னால வர கர்த்தவங்கள் நம்மளோட சூழ்நிலையிலால வர கர்த்தவங்கள் சாஸ்திரங்கள்னால வர கர்த்தவங்கள் எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும்னு இல்லை பட் சாஸ்திரங்களால எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோ அதையாவது நம்மளால நிறுத்திடலாம் எல்லா சாஸ்திரங்கள்ல சொன்ன எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண முடியுமா அது முடியாதுன்னாலும் சாஸ்திரங்கள் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ அதையாவது பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம் அதே நல்லதுதான் அது பண்றதே நம்ம சாஸ்திரங்கள் படி பண்ற மாதிரி ஆயிடும் பொய் சொல்றது திருடுறது கொலை பண்றது இந்த மாதிரி சாஸ்திரத்துல எது பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கோ அது பண்ணாம இருக்கிறதே கர்மங்கள் சாஸ்திரப்படி பண்ற மாதிரிதான் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹ ஜாயக ஜாயனா எது சிறந்தது இந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு கர்மத்தை என்ன பண்ண சொல்றீன்னு அர்ஜுனன் சொல்றச்சு பகவான் சொல்ற அப்ப அவர் அர்ஜுனன் கேட்கிற குழம்பி போய் ஞானம் யோகம் தான் ரொம்ப மேலானது அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஒரு கர்மம் எனக்கு பண்ண சொல்ற அப்படிங்கிறச்சு பகவான் இங்க கிளியரா அதுக்குதான் சொல்ற எது ஜியாயக எது மேலானது அகர்மணத்தை விட மேலானது கர்மம் தான் அதனால்தான் பகவான் சொல்ற இந்த அகர்மணத்தை விட்டுட்டு கர்மம் பண்ணும் எது உனக்கு நியத்தமா எந்த மாதிரி ஒரு கர்மம் உனக்கு வந்திருக்கோ அந்த கர்மத்தை பண்ணும் சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி நத்தியஜேத் சர்வாரம்பா ஹி தோஷேன பூமே நாக்னிரி வாபிருத்தாகா அப்படின்னு 18வது அத்தியாயத்துல சொல்ற எது உனக்கு இயல்பாக எந்த செய்யணுமோ அந்த கர்மங்களை தோஷத்தோட பண்ணாலும் பரவாயில்ல சதோஷம் அப்படி நத்தியஜேத் அப்படி இருந்தாலும் பண்ணு ஏன்னா எல்லா முயற்சிக்கும் தோஷத்தினால் தோஷம் எல்லாம் மறைஞ்சு போயிடும் நம்ம
சர்வாரம்பாயி தோஷினா, எந்தெல்லாம் நம்ம பண்றோமோ கர்மங்கள் பண்ணா தோஷங்கள்லாம் மறந்து போயிடும். எப்படி புகையால அக்னி மறைஞ்சிருக்கோ அதனால. சோ கர்மங்கள் பண்றது அக்கர்மணத்தை விட மேலானது. ஏன்னா அக்கர்மணம் வேலையே பண்ணாம இருந்தோம்னா என்ன வரும்? ஆலசியம் தான் வரும். சோம்பேறித்தனம். ஆலசியம் பத்தி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லலாம். பரத்ரிஹரி நீதிஷ்டகம் இல்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். ஆலசியம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு நாஸ்தியுத்யம் மனஸ்மோ பந்து கிருத்வா யம் நாசு தீததி. ஆலசியம், சோம்பல், மனுஷ்யானாம், லேசினஸ், சோம்பல் தான் ஹி நிச்சயமாக மனுஷ்யானாம் மனிதர்களுக்கு ஷரீரே ஸ்தித, ஷரீரத்துக்குள்ளேயே இருக்கு இந்த ஆலசியம். மகான் ரிபுகு, மகான் ரிபுகுனா எதிரி. நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு, நம்ம சரீரத்திலேயே இருக்கிற ஒரு எதிரி என்னன்னா ஆலசியம். நாஸ்தி இல்லை, உத்தியமசமா, உத்தியமசமான உத்தியோகம் பண்றது, பந்துகு தோழன். சோ உத்தியோகம் பண்ணானா, கஷ்டமான வேலைகள் பண்ணானா அதுதான் நம்மளோட தோழன், பந்துகு. கிருத்வாயம்னா அவசீததி, எதை பண்ணானா நம்ம அவசீததி, நம்மளால நர்த்தம் வராது. சோ ஆலசியம், இந்த அக்கர்மணம் பண்ணாலும் நமக்கு ஆலசியம் தான் வரும், சோம்பல் தான் வரும், சோம்பேறித்தனம் வரும். அதை விட பெரிய எதிரி நமக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால கர்மம் பண்றதுதான் மேலானது. அப்படி சொல்லிட்டு ஷரீர யாத்ரா பிச்சத்தே பிரசீத்யேத கர்மணஹா. அவர் எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் சொல்றாரு, சரி நீ எதெல்லாம் இருக்கோ இந்த கர்மங்கள் பண்ணல, அக்கர்மணமா இருந்தனா ஷரீர யாத்ரா பிச்சத்தை, ஷரீரத்துக்காக என்னெல்லாம் பண்ணுமோ, ஷரீர யாத்திரையில நமக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையும் பண்ணாம இருந்தேன்னா உன்னால உன்னோட உடம்பையும் உன்னால பார்த்துக்க முடியாது. சோ பகவான் சொல்ற, உன் கர்மங்களை பண்ணிட்டு தான் இருக்கணும். நியத்தம் கர்ம, என்னெல்லாம் நமக்கு நியமிச்சிருக்கோ அந்த மாதிரி கர்மங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இந்த கர்மயோகி நான் என்னன்னா அவர் அசத்தோட கர்மம் பண்றது. அவ அக்கர்மணம் பண்றவாளோட மேலானவர். அது மட்டும் இல்ல, ஞான யோகிகளோட மேலானவர். தயோஸ்து கர்மா சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யத்தே. கர்மயோகம் ஞான யோகத்தோட விசேஷமானது, பகவான் 5வது அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அது பண்ணாம இருந்தானா சரீரமும் வீணா போயிடும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. யஜ்ஞார்த்தாத், யஜ்ஞ அர்த்தாத் யாகத்துக்காக, கர்மண கர்மங்கள், அந்யத்ர தவிர, லோகஹ பூலோகம், அயம் இந்த, கர்மபந்தன கர்மங்களுடன் பிணைப்பு, ததர்த்தம் அதற்காக, கர்ம கர்மங்கள், கௌந்தேய அர்ஜுன சொல்ல, முக்த சங்கஹ பிணைப்பில்லாமல், சமாச்சர சமாச்சர செயற்படுத்து. யாகத்திற்காக செய்யும் கர்மங்களை தவிர மற்ற கர்மங்களுடன் இந்த உலகம் பிணைத்திருக்கும், அதற்காக பிணைப்பில்லாமல் கர்மங்களை செயற்படுத்து சொல்ல. யஜ்ஞார்த்தா, யஜ்ஞா யமிலாக, ஞார்த்தாத் கர்ம, தாத்க ஆமிலாக இருக்கு. கர்மணோன்யத்ர, நோன்ய நோமிலாக யமிலாக, நோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ததர்த்தம் தது கர்ம கௌந்தேய முக்த முமிலாக, சங்க சமிலாக, சமாச்சர
यज्ञार्थात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्म बन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गः समाचर यज्ञार्थात् कर्मणोऽन्यत्र இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் டீப்பான ஸ்லோகம். இது நாளைக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இன்னியோட ஸ்லோகத்தை இன்னியோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். 3 நிமிஷம் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் ப்ராக்டிஸாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இன்னியோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம்.